ஹாய் குட்டீஸ். துறவி ஒருத்தர் காட்டில் உட்காந்து ரொம்ப நாளாக தவம் செஞ்சிட்ருக்கிறத ஒரு வேடன் பார்த்தானோ. அவர்கிட்ட போய் என்ன எதுக்கு இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் இரணியனை பார்க்கணும், அதனால தான் தவம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேடனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியா, அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்கள், நான் பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் படிக்காதவன்ல அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு துறவி சொன்னாராம், அவர் சிங்க முகத்தோட 4 கையோட கோரமாக இருப்பாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் நான் பிடிச்சிட்டு வரேன் பாருங்க தேடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் காட்டுக்குள்ளே போய் 2-3 நாளாக அங்கேயும் இங்கேயும் தேடுறானோ, கிடைக்கவே இல்லையாம். உடனே என்ன பண்ணானோ, அச்சோ அவர்கிட்ட போய் எப்படி நம்ம கிடைக்கலன்னு சொல்கிறது, தப்பாச்சே, நான் கூப்பிட்டு வரேன்னுல சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு மலை உச்சியில் போய் மலையிலேருந்து கீழே குதித்து சாகிறதுக்கு முடிவு பண்ணிட்டானா. உடனே கீழே குதிக்கும் போது இரணியன் டக்குன்னு பிடிச்சிட்டாராம். என்னப்பா வேணும் உனக்குன்னு சொன்னோடனே, வா கிடைச்சியா, வா வா, உன்னை தான் நான் தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கட்டி இழுத்துட்டு போய் துறவிகிட்ட நிறுத்தி, இதோ பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நீங்கள் சொன்ன இரணியனை அப்படின்னு சொன்ன உடனே துறவி பார்க்குறாராம், அவர் கண்ணுக்கு தெரியலையாம். இதோ நிற்கிறார் பாருங்க அப்படின்னு சொல்கிறானாம். உடனே இவர் துறவி மனசை ஒருநிலைப்படுத்தி கண்ணை திறந்து பார்த்தா இரணியன் நின்றுட்டுருக்காராம். உடனே காலில் விழுந்து கும்பிட்டு அந்த வேடன் கால்லையும் விழுந்து கும்பிட்டாராம். நான் இத்தனை நாளாக தவம் செய்கிறேன், என் கண்ணுக்கு தெரியாமல் அவன் வேடன் பிடிச்சிட்டு வந்தோடனே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாராம். உடனே இரணியனும் 2 பேருக்கும் என்ன வரம் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் நினச்சபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாராம். உடனே வேடனுக்கும் ரொம்ப சந்தோஷமா. அப்போ தான் தெரிஞ்சுதான் அவனுக்கு கடவுள் சொல்லிட்டு துறவிக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஓகே, பை, நாளைக்கு பார்ப்போம்.